எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா. இன்னைக்கு நம்ம வீடியோல கேரளா ஸ்பெஷல் எக் கிரேவி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. இதில் 40 ml ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் மீடியம் சைஸ் 4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாவை நீளமாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் இந்த வெங்காயத்து கூடவே ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். பாருங்க, இப்போ நல்லா வதங்கிருச்சு. தக்காளியும் வெங்காயமும் நல்லா நைஸாக வதங்கிருச்சு. இதில் ஒரு 3 டீஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஸ்மெல் நல்லா போகணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்குங்க. இந்த ஸ்மெல் போனதுக்கப்புறம் தான் இதில் மசாலாலாம் ஆட் பண்ணணும். ஏன் தக்காளி ஃபஸ்ட்டே ஆட் பண்ணேன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வெங்காயம் ஆட் பண்ணோன்னே அதை உள்ளே போட்டோம்னா அது சீக்கிரமாக கரிஞ்சிரும். அந்த ஸ்மெல் போகிறது இல்லை நிறையா. அதனால் தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் இதை ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு ஸ்மெல்லாம் நல்லா போயிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா ஐட்டம்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நான் முன்னாடி பண்ண கிரேவி. நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இதில் ஆட் பண்ணியிருக்குன்னு சொல்லி நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அதில் செக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி நான் கொஞ்சம் நிறையா பண்ணுறேன். அதனால் 4 வெங்காயம்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அதுக்கு நீங்கள் அந்தளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம்லாம். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நல்லா நைஸாக வதங்கிருச்சு. நல்லா நைஸாக வதக்கி வச்சாச்சு. அப்போ இது ஆறட்டும், கொஞ்சம் நேரம் நல்லா ஆறணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இதில் நம்ம பாதியாக பிரிச்சுக்கலாம். ஒரு பாதியை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா வதக்குனதுக்கப்புறம் அதுலேருந்து பாதி எடுத்து நைஸாக அரைக்கணும். நான் இதை அரைச்சிட்டு காட்டுறேன் எப்படி பேஸ்ட்டாக அரைச்சிருக்கேன். அந்த அரைக்கும் போது 4 கேஷ்யூ இல்லைன்னா 6 கேஷ்யூ எடுத்துக்கோங்க. நான் உடைக்காத முந்திரி 6 எடுத்திருக்கேன். 6 முந்திரி அது கூட எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நல்லா இதை அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு இந்த மிக்ஸி ஜாரில் இருக்கிறத இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கணும். நீங்கள் கொஞ்சமாக தான் கிரேவி பண்ணுறீங்க, ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி கிரேவி பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் சேர்த்திக்கோங்க. கேஷ்யூ ஒரு 4 போட்டிங்கன்னா போதும். இப்போ இதில் நான் 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு கப் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. கிரேவி நல்லா திக்காக இருக்குது. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நான் எக் பாய்லரில் 6 எக் வேக வச்சு எடுத்திருக்கேன். இப்போ
இப்போ கிரேவி நல்லா வந்து கொதிச்சிருச்சு. நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்த எக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்படி 2 சைடும் கட் பண்ணி போட்டால் தான் இந்த கிரேவியோட டேஸ்ட் எல்லாம் எக்குலேயும் வரும். ஆறு முட்டையும் 2 சைடு கட் பண்ணி இந்த கிரேவியில் போட்டாச்சு. ஸோ இதை ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இப்போ 10 மினிட்ஸ் போல் ஆகிருக்கு. நல்லா கிரேவி கொதிச்சு வருது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், கிரேவி ரெடி ஆகிருச்சு. இப்போ இந்த முட்டை கிரேவி வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஒரு 1/2 கப் திக்கான தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தேங்காய் பால் வந்து கொதிக்கக்கூடாது. தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி மூடி வச்சுருங்க. வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா திக்காக நல்லாயிருக்கும் கிரேவி, பார்க்குறக்கும் சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த கேரளா ஸ்டைல் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் சப்பாத்தி கூட இதை வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். ரொம்ப குயிக்காக அதை செஞ்சிடலாம். இப்போ டின்னருக்கும் ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தியும் கிரேவியும். இந்த கேரளா ஸ்பெஷல் எக் கிரேவி வந்து ஆப்பத்து கூட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நாங்கள் வந்து இன்றைக்கி சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட போகிறோம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஆனால் ஸ்பெஷலாக வந்து ஆப்பத்துக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஜெர்மன் தமிழச்சி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.